ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மீனை வச்சு இப்படி கூட நம்ம சமைக்கலாமா? கார்லிக் ஃபிஷ் ஃப்ரையை செட்டிநாடு ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த மர்மமான ரெசிபியை. வெல்கம் டு மகிழ்ச்சி யூடியூப் சேனல். ஃபிஷ்ஷை இந்த மாதிரி ஸ்லைஸ் கட் பண்ணி போன்லெஸ் பண்ணி கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நம்ம மஞ்சளையும் உப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். இது கூட 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கையால் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சு ஒரு ஓரமாக ஃப்ரிட்ஜு உள்ளே வச்சு விட்ருங்க. இது நல்லா ஊறிக்கிட்டு கிடக்கட்டும். பாருங்கள் எப்படி பண்ணணும், அதே மாதிரி பண்ணி வச்சுருங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ ஃப்ரை பேனில் தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கலாம். செட்டிநாடுக்கு அது தானே முக்கியம். இப்போ நம்ம கார்லிக் ஃபிஷ் ஃப்ரை தானே பண்ண போகிறோம் செட்டிநாடு ஸ்டைலில். அதனால் கார்லிக்கை நம்ம சாப் பண்ணி நிறைய போட்டுக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயில் இந்த கார்லிக்கை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்குங்க. இப்போ ஒரு சின்னதாக கொத்தமல்லியை உருவி போட்டுக்கலாம். செட்டிநாடுக்கு இது ரொம்பவே அவசியமானது. இப்போ 2 வரமிளகாவை கிள்ளி போட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ செட்டிநாடு பவுடரு 1 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷை எடுத்து தவாவில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி 4 பக்கமும் ஃபிஷ்ஷை போட்டுக்குங்க. அது கொஞ்சம் நேரம் அப்படியே குக்காத வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால அது நல்லாவே குக்காகும், தோலும் பிரியாது, தவாவோட மீட்டு ஒட்டாமல் வரும். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபிஷ்ஷை நம்ம திருப்பி போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு நம்ம இதை ஒரு பிளேட்டிங்கில் மாற்றிக்கலாம். பிளேட்டில் தையலை பிரித்து போட்டுட்டு அது மேலே இந்த கார்லிக் ஃபிஷ்ஷை நம்ம ரெடி பண்ணதை போட்டு வச்சுக்கலாம். கடைசியாக போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், டாட்டா, பாய் பாய், see you. இந்த மர்மமான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.